உலக மக்களே தெரிஞ்சோ தெரியாமலையோ ரொம்ப சிறு வயதிலேயே ஒரு 8 வயது 9 வயதுன்னு வைங்களேன், எனக்கு இந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்துச்சு. இது புதபெருமான் புரியுதுங்களா? ரொம்ப பேருக்கு ரொம்ப பேருக்கு புத்தர் தெரியும். ஆனா, அவர் ரொம்ப அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது சிலர் இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, புத்தர் வந்து ஞானம் வேணும்னு சொல்லிட்டு போதி மரம்ன்றது ஒரு வேப்ப மரம்னு சொல்றாங்க, அரச மரம்னு சொல்றாங்க, போதி மரம் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ, அங்க போய் அவர் வந்து ஞானத்துக்காக உட்காந்துருக்கிறாராம் காட்டுக்குள்ளார 7 நாள். அந்த பக்கம் ஏதோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பு 3000மோ என்னமோ கருமம் அது என்னமோ அது வேண்டாம். அப்போ ஒருத்தி போறாளாம் அந்த பக்கம். கஞ்சி கிஞ்சி காய்ச்சி ஏதோ படையல் பண்ணுவாங்களாம். அங்க எவனோ செத்து போயிட்டான் போல இருக்குது. அவனுக்கு படையல் பண்றவன் போறா, இவரு அப்படியே உட்காந்துன்னுருக்கிறாரு. "ஏய் ஞானம் வேணும்னா முதல்ல சோறு துணிய உயிர் இருந்தா தான் அப்புறமா ஞானம் வரும்னு" சொல்லி 7 நாள் பட்னியோட ஞானம் வரும், ஞானம் வரும்னு உட்காந்துருக்காராம். ஞானமும் வரல, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரியும் வரல. அப்போ அதான் அவருக்கு தோணுச்சு, முதல்ல சாப்பிடணும்னு. அப்புறம் அந்த ஏதோ ஈமச் சடங்கு பண்ணுறதுக்காக அந்த 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 பெண்மணி ஏதோ கஞ்சி எடுத்துட்டு போச்சான். அதை குடித்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆமாம் உயிரோட இருந்தால் தானே ஞானம் வரும்னு ஞானத்துக்கு மறுபடியும் போராடினாராம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கொஞ்சமாவது அறிவோட வாழ கற்றுக்குங்க.